ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 3:3 தாவீது பக்தன் சொல்கிறார், கர்த்தாவே நீர் என் கேடகம். O Lord, you are a shield for me. நீர்தான் எனக்கு கேடகம், நீர்தான் எனக்கு கேடகம். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஆண்டவரை நம்பி இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே கேடகம். கேடகம் ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவி. எதிரிகளுடைய கரங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவி. அந்த கேடகம் நமது கரங்களில் இருக்கும்போது எந்த ஒரு எதிர் தாக்குதலையும் நாம் சமாளித்துக் கொள்ள முடியும். எனவேதான் யுத்தத்திற்கு செல்லுகிற வீரர்கள் கேடகத்தை கரங்களில் ஏந்தி இருப்பார்கள். தாவீது சொல்லுகிறார், நீரே என் கேடகம், நீரே எனக்கு கேடகமாக இருக்கிறேன். அன்பான குடும்பத்தின் மக்களை, கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்கும்போது இந்த உலகத்துல என்ன போராட்டங்கள் நம்மை வந்து அழுத்தி நம்மை விட தள்ளினாலும் கூட நம்மை பாதுகாக்கக்கூடிய கேடகமாய் கர்த்தர் இருக்கிறார். எத்தனையோ துர்ச்செய்திகள் வரலாம், எத்தனையோ பொல்லாப்புகள் வரலாம், எத்தனையோ அம்புகள் நம்மை அழிக்கும்படியாய் மிக வேகமாக நம்மை தாக்கும்படியாய் முற்பட்டு வரலாம். ஆனா கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அவர் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். எலியாவை பாதுகாத்த ஆண்டவர், எலிசாவை பாதுகாத்த ஆண்டவர், தாவீதை பாதுகாத்த ஆண்டவர். அவரே கேடகம், அவரே பாதுகாப்பு. எந்த ஒரு சூழ்நிலையானாலும் சரி, சீடர்கள் கடலிலே தடுமாறி மரித்து விடுவோம் என்று கலங்கி நின்ற நேரத்தில் அவரே கேடகமாக இருந்தார். அற்புதங்களை செய்தார், விடுவித்தார். அந்த ஆண்டவர் மிகப்பெரிய பலனாய் கேடகமாய் அவரை நம்பின பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இருந்தாரே. இன்னைக்கு அதே ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கேடகமாக இருக்கிறார். நம்மை சுற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறார். நம்மை சுற்றிலும் எப்படிப்பட்ட அம்புகள் நமக்கு எதிராய் வந்தாலும் கூட நம்மை வேலி அடைத்து நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். கவலைப்படாதிருங்கள். இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு அம்புகளும் நம்மை தாக்க முடியாது. காரணம், கர்த்தர் நம் கேடகமாய் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். இன்னைக்கு ஏதோ துர்ச்செய்தி கேட்டிருப்பீங்க, கவலைப்படாதுங்க. ஒண்ணுமே நம்மளை செய்ய முடியாது, ஒண்ணுமே நம்மளை தாக்க முடியாது. அற்புதங்களை நாம் காணப்போகிறோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காய் நன்றி கர்த்தாவே. நீரே கேடகமாய் இருக்கிறேன். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் பாதுகாப்பாக இருப்பா. உம்முடைய கேடகம் எங்களை பாதுகாக்கட்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற மக்களுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டு முழுவதும் நீர் கேடகமாயிரும். அற்புதங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கடமைகள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.